பலத்த கரகோஷத்தின் மத்தியிலே எங்கள் நாட்டினுடைய தலைவன், எதிர்கால எங்கள் சிறார்களுடைய தலைவன், இன்று இலங்கை நாட்டுக்கு தேவையான ஒரு எதிர்காலமாக கௌரவ சஜித் பிரேமதாஸ் என்று அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இன்று 24ஆம் ஆண்டு மகளிர் மாநாட்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே கலந்து தேனாடாம் மட்டுமா நகரை தடம் படித்து இந்த காந்தி பார்க் இந்த திடலிலே இன்று திடமான அவள் என்று சொல்லக்கூடிய 2024ஆம் ஆண்டுக்கான பெண்கள் மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் இலங்கை திருநாட்டுடைய எதிர்கட்சி தலைவருமான கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை உங்களுடைய பலத்த கரகோஷத்தின் மத்தியிலே கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை உங்களுடைய பலத்த கரகோஷத்தின் மத்தியிலே வரவேற்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். திடமான அவள் என்ற தலைப்பின் கீழ் மீன்பாடும் தேனாடாம் மட்டுமா நகரிலே வாழக்கூடிய அனைத்து பெண்களுக்குமான ஒரு அங்கீகாரமாக, அடையாளமாக இன்று அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துவதற்காக, சிறப்படுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். நாடளாவிய ரீதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கூடிய இப்படியான நிகழ்வு இன்று மட்டக்களப்பு மாவட்டம் மீன் பாடும் தேனாடா மட்டுமா நகர் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக இன்று இந்த மகளிர் மாநாடானது மிக சிறப்பான முறையிலே ஒழுங்குபடுத்தி இங்கே தயார்படுத்தி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய மட்டு மாவட்ட தலைவரும் பட்டிருப்பு தொகுதியினுடைய தொகுதி அமைப்பாளரும் அதுபோல முன்னாள் பிரதி அமைச்சருமான கௌரவ கணேச